அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி லைஃப் சென்டரிலிருந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது முக்கியமாக 2 ரெமடிஸ். இது என்னுடைய வகுப்பில் ஸ்டூடெண்ட் மத்தியில் எழுந்த ஒரு பெரிய டவுட். அவங்களுக்கும் ஒரு சில விளக்கங்கள் கொடுத்தேன். ஒருவேளை இந்த ஒரு விளக்கத்தை உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னா மலர் மருத்துவ ஆர்வலர்களுக்கும் சரி, இல்லை மலர் மருத்துவத்தை புதுசாக கேட்குறவங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, அதுவும் குறிப்பாக அந்த அடிக்ஷன் ரெமெடிக்காக தேடி அலையிறவங்களுக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழு தகவலும் கிடைக்கும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிறேன்னு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பொதுவாகவே நம்ம அடிக்ஷன், அது என்ன மாதிரி அடிக்ஷனாக வேணாலும் இருக்கட்டும். ஆல்கஹால் அடிக்ஷனோ, இல்லை கேஜெட்ஸ் எடுக்கிறாங்க, அதில் அடிக்ஷனாக இருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி அடிக்ஷனாக வேணாலும் இருக்கட்டும். ஸோ அப்போ அந்த அடிக்ஷன் அப்படின்னாலே அந்த செயின் பிரேக்கர், ஒரு அடிக்ஷனுக்குள்ள ஒருத்தர் மாட்டிட்டாங்கன்னா செயின் பிரேக்கராக வால்நட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் இந்த கீவேர்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இதை ஆழ்ந்து சிந்திக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடிக்ஷன்னாலே வால்நட் மட்டும் கிடையாது, வைல்டு ஓட் அப்படிங்கக்கூடிய ரெமடியுமே கூட அந்த இடத்துல வரும். இப்போ இந்த வால்நட்டா வைல்டு ஓட்டா, இந்த 2 விஷயத்துல இருந்து எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இதுக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை என்னவா இருக்குது, இதை நம்ம எப்படி நம்மளுடைய அந்த அடிக்ஷன் ரெமெடிக்குள்ளே கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிற பற்றின ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வால்நட் பார்க்கலாம். இப்போது பொதுவாக வால்நட் அப்படின்னு சொன்னாலே செயின் பிரேக்கர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அதை கொஞ்சம் டெப்த்தாக அந்த தியரியை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, வால்நட் மனநிலை அப்படிங்கிறதே அவர் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்பார், சரிங்களா? அந்த ட்ராக்ல இருந்து அப்படியே கொஞ்சமாக டீவியேட் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி பழைய, அதாவது சொல்லுவோம் இல்லையா, நான் நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் போயிட்டே இருந்தேன், இப்போ எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வெளியே போன மாதிரி இருக்குது, இதுவும் எனக்கு கம்ஃபர்ட், இப்போ நான் இருக்கிற இந்த ஜோன் என்னோட கம்ஃபர்ட் ஜோனே கிடையவே கிடையாது, திருப்பியும் நான் பழைய நிலைக்கே போகணும், அந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப்க்கு நான் போகணும்னு நான் நினைக்கிறேன், இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்க இந்த பாதை எனக்கு சரியில்லை. இந்த ஒரு இடத்துல தான் வால்நட் கொடுக்கும்போது அவருடைய பழைய ஐடியாஸ், பழைய பிலீஃப் சிஸ்டம், பழைய அவரை ஒரு கம்ஃபர்ட்டில் வச்சுருந்துருப்பார் இல்லையா, அந்த இடத்துக்கே எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இப்படி தான் நம்ம வால்நட்டை புரிஞ்சுக்கணுமே தவிர, தொடர்ந்து குடிச்சிட்டே இருக்காங்க, அவங்க ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க, அதை பிரேக் பண்ணுறதுக்கு வால்நட் அப்படின்னு நிறைய பேருக்கு நினச்சிட்டு இருப்பீங்க. அது முற்றிலும் தவறு. ஒருத்தர் நல்லா இருந்துட்டு இருந்தாரு, இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கூடா பழக்கத்துக்குள்ளே போயிடுறாரு. இப்போ இந்த கூடா பழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து அவரை நீக்கி திருப்பி அந்த நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வால்நட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இப்படி ஒரு மனநிலை அவருக்கு இருக்கணும். நான் முன்னெல்லாம் எப்படி இருப்பேன்னு தெரியுமா, இப்போ இந்த அடிக்ஷனுக்குள்ளே மாட்டிட்டு இதுலேருந்து என்னால் வெளியே வர தெரியலை, நான் பழைய மாதிரி இருக்கணும்னு ஒருத்தர் வாயிலிருந்து வருதுன்னா அங்கே வால்நட் ஒர்க் அவுட் ஆகும். இது ஒரு விஷயம். இப்போ இதே இது வைல்டு ஓட் வருவோம். வைல்டு ஓட் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நினச்சி வச்சுருப்போம் அப்படின்னா, வைல்டு ஓட் மனநிலை ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, இந்த ஆப்ஷனில் எதை நான் எடுக்கன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி வர்றது அப்படின்னு. பட் இதை இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக இப்படி நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அடிக்ஷனில் இதை ஏங்க கொண்டுட்டு வரோங்கிறது உங்களுக்கு தெளிவாயிடும். அதாவது ஆப்ஷன் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத விட வைல்டு ஓட்டுடைய தன்மை என்ன அப்படின்னா, எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கும். பட் அது எப்படி போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய ஆப்ஷன்ஸை மேக் பண்ணிட்டு எதுலேயுமே அவங்க உள்ள நுழைய மாட்டாங்க. ஸோ இதுதான் ஸ்க்லெராந்தஸ்க்கும் வைல்டு ஓட்டுக்கும் அப்படி ஒரு பெரிய 2 பேருக்குமே ஆப்ஷன்ஸ் நிறைய. இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் 2 ஸ்க்லெராந்தஸ்க்கு, இதுவா அதுவா. பட் இவங்களுக்கு அப்படி இல்லை, இலக்கு தெரியுது, பட் ஆப்ஷன்ஸ் நிறைய மேக் பண்ணிட்டே இருப்பாங்க, போக மாட்டாங்க. இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களோட ஓன் பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே அவங்களுக்கு பெருசாக ஒரு நல்ல இதை எடுத்துக்கலாம், இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை அடுத்தவங்க இல்லை புறக்காரணிலேருந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம ஐடியாவை விட இந்த ஐடியா பெட்டராக இருக்குமா, இது பெட்டராக இருக்குமா, இது பெட்டராக இருக்குமா, இவங்ககிட்ட இருக்கும் ஒரு ஐடியா, பட் அதுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவங்களோட ஐடியா ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளியிலேருந்து வர புறக்காரணிகளை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போது அடிக்ஷன் பார்ட்டில் போகிற ஒருத்தர், நான் இப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறேன், எண்ட் ரிசல்ட் தெரியுது, ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நான் குடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் இவங்களோட போகும்போது அவங்க என்னை கப்பல் பண்ணாங்கன்னா நான் குடிச்சிட்றேன்.
நான் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையும் போது நான் குடிச்சிடுறேன். ஸோ அப்போ அவருக்கு குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து அவரோட எண்ட் ரிசல்ட்டை அவர் எதிர்பார்க்குறாரு. பட் அது எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு தெரியல. ஈஸியாக எக்ஸ்டர்னலில் இருந்து வரக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ்க்கு அவர் வந்து பலிகடா ஆயிடுறாரு. ஸோ இப்படி ஒரு மனநிலை இருக்கும்போது நீங்கள் வைல்டு ஓட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியும். இப்படி அடிக்ஷன் பார்ட்லேயே வந்து நிறைய ரெமெடிஸ் வரும். தொடர்ந்து பாருங்கள். இப்படி கம்பேர் பண்ணி சொல்லும் போது தான் அந்த சின்ன சின்ன நூலளவு டிஃப்ரென்ஸில் தான் நமக்கு வந்து மெடிசின்ஸையே நம்ம வந்து விட்டுடுறோம். மலர் மருந்து சூஸ் பண்ணும்போது நிறைய மருந்து சம்டைம் பலன் அளிக்கலைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் கரெக்டாக தான் போட்டேன்னா அந்த கரெக்டாக தான் அப்படிங்கிறதுலே வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம உணர்ந்து படிக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகும்னா ப்ரிசைஸ்டாக இதுதான் மெடிசின், இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது போன்ற தகவலை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலோட தொடர்ந்து பயணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.